சென்னை ஆதம்பாக்கம் பெரியார் நகர் பகுதியில் குடிநீரில் கழிவுநீர் கலந்து வருவதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ராஜ்குமாரிடம் கேட்கலாம். ராஜ்குமார், எத்தனை நாட்களாக இதுபோன்ற அவதியில் அந்த மக்கள் ஈடுபட்டு வருகிறார்கள்? வசந்த், சென்னை ஆதம்பாக்கம் பெரியார் நகர் பகுதியில் இருக்கக்கூடிய பகுதி மக்களுக்கு இங்கு 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இந்த பகுதியில் வசித்து வருகிறார்கள். கடந்த 2 மாதமாகவே இந்த இடத்தில் குடித்தண்ணீர், குழாயிலிருந்து வரக்கூடிய குடித்தண்ணீர் முறையாக இல்லாமல் கழிவுநீர் கலந்தும் துர்நாற்றத்துடன் தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. இதனால் இங்கு இருக்கக்கூடிய பகுதி மக்களுக்கு பெரும் சிரமம் ஏற்பட்டிருக்கிறது. குடித்தண்ணீரை பயன்படுத்த முடியாமல் கேன் மூலமாக தண்ணீரை பயன்படுத்த வேண்டிய நிலைமை இருக்கிறது. காசு கொடுத்துதான் தண்ணீர் வாங்க வேண்டிய நிலைமைக்கு இங்க இருக்கக்கூடிய பெரியார் நகர் பகுதி மக்கள் இருக்கிறார்கள். அதே போன்று இந்த குடித்தண்ணீர் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை நாம் பார்க்கலாம். குடித்தண்ணீர் மிகவும் துர்நாற்றத்துடன் கலங்களாக இருக்கிறது. இந்த தண்ணீரை எந்த அளவுக்கு துர்நாற்றம் அடிக்கிறது, இதை பயன்படுத்த முடியாத நிலைமைதான் இருக்கிறது. அதே போன்று கடந்த 2 மாதமாக இந்த பிரச்சனை இருக்கிறது. குடிநீர் வாரிய அதிகாரிகளிடம் இங்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள் முறையிட்டிருக்கிறார்கள். ஆனால் இவர்களுடைய பிரச்சனை இந்த இடத்தில் தீராமல் இருக்கிறது. இதனால் அலுவலகத்திற்கு செல்பவர்களும் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்ப முடியாமல் மிகுந்த சிரமத்துடன் இங்க இருக்கக்கூடிய பெரியார் நகர் பகுதி மக்கள் இருக்கிறாங்க. இங்க இருக்கக்கூடிய பகுதி மக்களோட பேசுவோம். ஞானக்கண்ணி இருக்கிறாங்க. ஸ்பெசிபிக்கா இந்த இடத்துல இந்த பிரச்சனை வரதுக்கு காரணம் என்ன? குடிநீர் வாரிய அதிகாரிகள் என்ன சொல்லியிருக்காங்க? நீங்க எப்படி சமாளிக்கிறீங்க? சார், நாங்கள் ஆஃபீஸில் போய் மேடமை பார்த்தோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது ட்ரைனேஜ் கலந்து வருதுன்னா அங்கே ட்ரைனேஜ் அடைச்சிட்டு இருக்கு, அதனால தான் இந்த ப்ராப்ளம் வருது அப்படின்னு சொன்னாங்க. மறுபடியும் நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். இதையே நீங்கள் பாருங்க அப்படின்னப்ப அவங்க தண்ணி வரப்ப அடிங்க, வராதப்ப அடிக்காதீங்கன்னு சொன்னாங்க. வர்றப்பவும் இந்த மாதிரி தான், இதான் எங்கள் குடி தண்ணீர், இந்த தெருவில் வர தண்ணீர் இதுதான். இந்த தண்ணி தான் நாங்கள் குடிக்கிறதுக்கு. இது எப்படி நாங்கள் யூஸ் பண்ண முடியும்? இது அத்தியாவசிய தேவையான இதுவே இப்படி இருந்ததுன்னா மற்ற தேவைகள்லாம் எங்களுக்கு எப்படி கிடைக்கும்? இந்த மாதிரி இருக்கு. நாங்கள் என்ன பண்ண முடியும்? காசு கொடுத்து தான் கேன் தண்ணி வாங்கி குடிக்க வேண்டியதாக இருக்கு. ஒரு நாளைக்கு நாங்கள் ஒரு கேன் 35 ரூபான்னு நாங்கள் எப்படி வாங்கி குடிக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. இது மிடில் ஃபேமிலிலாம் இருக்கிறப்ப நாங்கள் என்ன பண்ண முடியும்? சமைக்க, குடிக்க, பசங்களுக்கு எல்லாருக்கும் நோய் ஜுரம், ஒரு வாரத்துக்கு ஒரு வாரம் பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்ப முடியாது சூழ்நிலையில நாங்க இருந்துட்டு இருக்கோம். அதாவது இங்க இருக்கக்கூடிய பகுதி மக்கள் இந்த தண்ணீர் பிரச்சனை குடிநீர் வாரிய அதிகாரிகளும் தெரிவித்தாலும் முறையாக இதுவரைக்கும் தீர்க்கப்படவில்லை என்று தெரிவிச்சிருக்காங்க. நீங்க இப்போ கேன் தண்ணி எவ்வளவு காசு கொடுத்து வாங்குறீங்க? அதே போல வேற மாற்று ஏற்பாடுலாம் என்ன பண்றீங்க? அதிகாரிகள்கிட்ட, வேற குடிநீர் வாரிய அதிகாரிகள்கிட்ட வேற யார்கிட்ட சொல்லியிருக்கீங்களா? நடவடிக்கை எப்படி இருக்கு? அதிகாரிங்க கிட்ட தான் சொல்லியிருக்கோம். அதிகாரிங்க இதற்கான ஏற்பாடு எதுவுமே செய்யலை. இருந்தாலும் நாங்கள் 35 ரூபான்னு கொடுத்து வாங்கி ஒரு கேன் தண்ணி எப்படி யூஸ் பண்ண முடியும்? இதை சமையல்ல இருந்து குளிக்கிறதுல இருந்து ஒரு நாளைக்கு ஒரு குடும்பத்துக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படும்? நாங்கள் குடிசை மாற்று வாரியத்தில் இருக்கிறவங்க எவ்வளோ வருமானம் வந்தால் நாங்கள் இதை சமாளிக்க முடியும்? இவங்க உடனடியாக இதை ஏற்பாடு பண்ணி ஒன்றும் செய்ய மாட்டேன்றாங்க. என்னன்னா, ட்ரைனேஜ் லைனும் தண்ணி போகிற லைனும் ரெண்டும் ஒரே இதில் கிராஸ் ஆகுது. அவங்க ஏதோ இடத்துல ஃபால்ட் இருக்குன்னு தோன்றாங்க, சரி பண்ண மாட்டேன்றாங்க. 2 நாளில் சரியாகுது, மறுபடியும் சரியாக மாட்டேன்றாங்க. அந்த மூடாமையை தோண்டி போட்டு அதனால ப்ராப்ளம். ஒரு பக்கம் என்ன பண்ணுறாங்க, டெங்கு காய்ச்சல் வருதுன்னு விழிப்புணர்வு முகாம் நடத்துகிறேன்னு சொல்லிட்டு டிவியில் விளம்பரம் கொடுக்குறாங்க. ஆனால் இவங்களே தண்ணியில் அரசே இந்த மாதிரி டெங்கு குழந்தைங்களுக்கு வரதுக்கான வாய்ப்பு என்னவோ அதை உருவாக்குறாங்க. இது என்ன இது அரசு பண்றது? இது நியாயமா? நாங்க குடி தண்ணி கேட்கறோம், நல்ல தண்ணியா எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வர்ற. இன்னைக்கு காலையில கூட புகார் அளிச்சிருக்கீங்க. அதுக்கு அதிகாரிகளுடைய பதில் எப்படி இருக்கு? எவ்வளவு நாளா சரி பண்றேன்னு ஏதாவது சொல்லியிருக்காங்க? அதை பத்தி அவங்க நாங்க கொடுத்த கம்ப்ளைண்ட வாங்கவே இல்லை. மேடம் வராங்கன்னு போன் பண்றாங்களே ஒழிய அங்க லஞ்சு முடிச்சிட்டு வராங்கன்னா நாங்களும் காலையில இருந்து 4 மணி நேரமா அங்க உட்கார்ந்து இருந்தோம். வரவே இல்லை யாரும். அந்த பேப்பரையும் அவங்க வாங்கிக்கல. நாங்க சரி பண்றோம் அப்படின்னு சொல்றாங்களே ஒழிய யாரும் வரல. வசந்த், அதான் உங்களோட பேசியிருக்கிறோம். குடிநீர் வாரிய அதிகாரிகளிடம் இது சமமாக முறையிட்டு இருக்கிறாங்க. கடந்த 2 ஆண்டுகளாகவே இது போன்ற பிரச்சனை இங்க இருக்கக்கூடிய பெரியார் நகர் பகுதி மக்களுக்கு அவ்வப்போது இருந்து வருகிறது. ஆனால் நிரந்தர தீர்வை ஏற்படுத்துவதற்கு குடிநீர் வாரிய அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற கருத்தை அவர்கள் முன்வைக்கிறார்கள். சென்னை நகரில் பல இடங்களில் குடிநீர் தட்டுப்பாடு இருந்து வருகிறது. ஆனால் இங்கே குடித்தண்ணீர் வந்தாலும் அது கழிவுநீர் கலந்து துர்நாற்றத்துடன் தான் வந்து கொண்டிருக்கிறது. அதை எதுக்கும் பயன்படுத்த முடியவில்லை. மாறாக ஒரு குடும்பத்தில் 35 ரூபாய் கேன் குடிநீர் தண்ணீர் வாங்கி பயன்படுத்த வேண்டிய நிலைமைதான் இங்க இருக்கக்கூடிய பகுதி மக்களுக்கு இருந்து வருகிறது. வசந்த், ராஜ்குமார், அதிகாரிகள்கிட்ட போய் புகார் தெரிவித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை அப்படின்னு மக்கள் குற்றம் சாட்டுறாங்க. இது குறித்து நீங்கள் அதிகாரிகளிடம் பேசினீர்களா? அவங்க என்ன சொல்றாங்க? அவங்க இதுவரைக்கும் நேர்ல அங்க ஆய்வு பண்ணிருக்காங்களா?
அதாவது இந்த புகார் குறித்து சென்னை குடிநீர் வழங்கல் வாரிய அதிகாரி ஆதம்பாக்கத்தினுடைய அதிகாரியிடம் நாம் தொலைபேசி வாயிலாக நாம் தொடர்பு கொண்டோம். அப்பொழுது அவர்கள் தெரிவிக்கும் பொழுது இந்த பிரச்சனை ஏற்கனவே இங்க இருக்கக்கூடிய பகுதி மக்கள் தெரிவிக்கிறார்கள். அவ்வப்போது இந்த பிரச்சனை வரும்பொழுது ஏற்கனவே 2 முறை இதற்கான நடவடிக்கை எடுத்திருப்பதாக அவர்கள் தெரிவிக்கிறார்கள். ஆனால் அது சரி செய்த பிறகு மீண்டும் இது போன்ற பிரச்சனை வருகிறது. தற்பொழுது இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கான நடவடிக்கை எடுக்கிறோம். அதாவது இன்று மாலை அல்லது நாளை காலை இதற்கான பணிகளை உடனடியாக மேற்கொள்கிறோம். இன்று குடிநீர் வாரிய அதிகாரிகளுடைய ஆய்வு கூட்டம் இருந்ததாகவும் அதனால் இன்று காலை உடனடியாக பார்க்க முடியவில்லை, இது சம்பந்தமான புகார் வந்திருக்கிறது என்று அவர்கள் தெரிவிக்கிறார்கள். ஆனால் கள நிலவரத்தில் பார்க்கும்பொழுது இங்கு இருக்கக்கூடிய பெரியார் நகர் பகுதி மக்கள் குடித்தண்ணீர் இல்லாமல் மிகவும் சிரமத்துடன் அவர்கள் இருந்து வருகிறார்கள். பொதுமக்கள் தங்களுடைய அத்தியாவசியமான பணிகளை செய்ய முடியாமல் அவர்கள் இருந்து வருகிறார்கள். எனவே இவர்களுடைய முதன்மையான கோரிக்கை உடனடியான தீர்வுக்கு குடிநீர் வாரிய அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதே போன்று இவர்கள் சொல்லக்கூடிய புகாரை குடிநீர் வாரிய அதிகாரிகள் உடனடியாக தீர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று அவர்கள் தெரிவிக்கிறார்கள். குடிநீர் வாரிய அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கிறோம் என்று கூறுகிறார்கள். ஆனால் இதற்கு உடனடியான தீர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் இங்கு இருக்கக்கூடிய பெரியார் நகர் பகுதி மக்களுடைய கோரிக்கை.